இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்த உண்மையை நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்பதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் கர்த்தருடைய வார்த்தை என்பதையும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 சாத்தானுக்கு சொல்லி இருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்றால் மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டு கிடக்கிறது. அப்போ வார்த்தையினாலே தான் மனுஷன் பிழைப்பான் என்றது தெளிவாக இருக்கிறபடியினால இது தேவனுடைய வார்த்தையோ என்று சொல்லி இதை கேட்கிறவர்கள் பரிசீலனை செய்து அதனை உறுதிப்படுத்த வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவையான ரிக்வயர்மெண்ட்ஸ், தேவையானது என்ன என்று சொன்னால், தேவனுடைய புத்திரர்களாய் இருக்க நாம் விரும்புவோமாய் இருந்தால் நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்பது இந்த வேத வாக்கியத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுபவர்களே தேவனுடைய புத்திரர்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரோமர் 8:14 என்ற வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுபவர்களே தேவனுடைய புத்திரர்கள் எனப்படும். நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிலங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்தும் தேவரீர் நீர் எங்களை விலக்கி விட்டது மட்டுமல்ல,
பிதாவே, உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால தேவரீர் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கினதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோத்திரம். அது மட்டுமல்ல, எந்த நேரமும் துணிவோடு உம்முடைய மகத்துவமான கிருபாசனத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தையும் தேவரீர் எங்களுக்கு தந்தீர். அதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தையை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Thank you, Father. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. இப்போ ஒரு விசுவாசி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படவில்லையானால் அவன் தேவன் அல்லாத இன்னொரு ஆவியினால் நடத்தப்படுவது தவிர்க்க முடியாது. இது மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இதனுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசியாக இருப்பவன் எந்த காலத்திலும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அப்படி அவன் நடத்தப்படவில்லையா இருந்தால் அவன் தேவன் அல்லாத இன்னொரு ஆவியினாலே நடத்தப்படுவது தவிர்க்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தேவன் அல்லாத ஆவியினால நடத்தப்படுவானாய் இருந்தால் அவன் தேவனுடைய புத்திரனாக இருக்க முடியாது. அப்போ யாருடைய புத்திரனாக அவன் இருப்பான்? பிசாசினுடைய புத்திரனாக இருக்கிறான் என்று சொல்லி யோவான் 8:44 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவன் தேவன் அல்லாத வேறொரு ஆவியினால் நடத்தப்பட்டால் அவன் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதை தவிர வேறு எந்த வழியும் அவனுக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் இந்த இக்கட்டுக்குள் தாராளமாக மாட்டுப்பட்டு தங்களை கெடுத்த வண்ணமாக இருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த இக்கட்டுக்குள்ள மாட்டுப்பட்டு போயிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய கிறிஸ்தவர்களை நோக்கி அவர்கள் வேறொரு ஆவியினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்ததை பவுல் அப்போஸ்தலர் சுட்டி காட்டி இருக்கிறத நாம் 2 கொரிந்தியர் 11:4 அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்ன சொன்னார் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 11:4 எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று சொல்லி கொரிந்திய கிறிஸ்தவர்களை பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார். அப்போ அவர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் பின்பற்றினார்கள், வேறொரு இயேசுவை அவர்கள் பின்பற்றினார்கள். இதன் நிமித்தம் வேறொரு ஆவி அவர்களை ஆக்கிரமித்தது என்று சொல்லி அந்த 2 கொரிந்தியர் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கொரிந்திய கிறிஸ்தவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள் என்றும் அசுத்தத்தோடு அவர்களுக்கு தொடர்பு உண்டு என்றும் பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு
பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்பினால் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி 2 கொரிந்தியர் 6:14-18 2 கொரிந்தியர் 7:1 சொல்லி இருக்கிறத நாம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் சொன்னார் என்பதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொன்னார்? கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்லிடுறார். அப்போ 2 கொரிந்தியர் 6:14-18 என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த நிலைமை அநேகமான கிறிஸ்தவர்கள் இதே நிலைமையில் இப்பொழுதும் இருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. 1-2 அல்ல, ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த இக்கட்டுக்குள்ள மாட்டுப்பட்டு போய் இருக்கிறார்கள். அப்போ 2 கொரிந்தியர் 6:14-18 சொல்லப்பட்டதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் அதனை வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. உங்களுக்குள்ளே அசுத்த ஆவியல் வாரத்துக்கும் நீங்கள் வேறொரு இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறதற்கும் வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் பின்பற்றுகிறதற்கும் காரணம் என்ன என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:14-18. அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும். அப்போ கிறிஸ்தவர்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்போ கொரிந்திய கிறிஸ்தவர்களை பார்த்து பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருக்க வேணும், எனக்கு குமாரர்களாக எனக்கு குமாரத்திகளாக நீங்கள் இருக்க வேணுமாக இருந்தால் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்படி நீங்கள் செய்யவில்லையா இருந்தால் நீங்கள் எனக்கு குமாரர்களாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் எனக்கு குமாரத்திகளாக இருக்க மாட்டீர்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். மேலும் 7:1 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை
தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேணும். பரிசுத்த ஆவியானவர் விக்கிரகங்களோடு போய் நீங்கள் தொடர்பு ஏற்படுத்துங்கள் என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார். அவ்விசுவாசிகளோடு போய் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்த வேணும் என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாதபடியினால் தான் இந்த மாதிரி அசுத்தமானதை நீங்கள் தொடுகிறதும் விக்கிரகங்களோடு நீங்கள் போய் உலாவி திரிகிறதற்கு முக்கியமான காரணம், உங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்தவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நடத்தினா இருந்தால் நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இந்த அசூசியிலிருந்து நீங்கள் தப்ப வேணுமாயிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றதை நான் உங்களுக்கு கலாத்தியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறத உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இப்போ பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 5:16 சொல்லி இருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான சிக்கல்களில் அநேகமான கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டு இருக்கிறபடியினால், பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படாதபடியினால் அநேகமான கிறிஸ்தவர்கள் விக்கிரகங்களோட தொடர்புகள் வைத்திருக்கிறார்கள். அவ்விசுவாசி தொடர்புகள் வைத்திருக்கிறார்கள். அசுத்த ஆவிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதனை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் ஆவியினால் நடத்தப்படவில்லை. அப்போ கலாத்தியர் 5:16 பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு என்ன சொல்கிறார் என்றால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வாக்கியத்தின், இந்த வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அதப்படி என்ன நம்ம கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி என்பதன் பொருள் என்ன என்பதை நாம் விவரமாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ ஆவிக்கேற்றபடி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம், நம்முடைய விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தி அதனில் நிலைத்திருப்பதன் மூலமே ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க வேண்டியதே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதற்கு தேவையானதாக இருக்கிறது. அப்போ ஆவியானவர் நம்மில் செயற்படுவதற்கு இந்த நடைமுறை அவசியமாகிறது. அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்கிறது விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும். அப்போ ஆவியானவர் நம்மில் செயல்பட வேணுமாயிருந்தால் இந்த நடைமுறை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்போ சட்டபூர்வமாகவே பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறபடியினால் நம்முடைய விசுவாசமும் சட்டபூர்வமாக இருக்க வேண்டும்.
அப்போ சட்டபூர்வமான விசுவாசத்தையே ரோமர் 8:1-2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என பரிசுத்த ஆவியானவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் சட்டபூர்வமாக நம்மில் செயல்படுகிறார். அவர் சட்டபூர்வமாக செயல்படுவதற்கு நாம் சட்டபூர்வமான விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை ரோமர் 8:2 ஒரு பிரமாணமாக்கி பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்க வேண்டும். அப்போ எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறோம். அடுத்ததாக நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாங்கள் கவனமாக கவனித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நடத்துறது என்பதை நீங்கள் கட்டளையிட வேண்டும். இதைத்தான் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நடத்தைகளை, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நடத்தைகளை கட்டளையிடுங்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் உங்களுடைய நடத்தைகள் பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணத்தின்படி ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அந்த பிரமாணத்தின்படியே உங்களுடைய கட்டளைகள் அமைய வேண்டும் என்பதைத்தான் இங்கு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அமையாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயற்பட போவது இல்லை என்பதனை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அறிவார்களாக. அப்பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ அந்த மாதிரியாக ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளவில்லையா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்பட மாட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படவில்லையா இருந்தால் மாம்ச இச்சைகள் தலை தூக்கும். அப்போ மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறதற்கு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு கட்டளையாக, ஒரு பிரமாணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கவனமாக கேளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், விசுவாசியில் பாவ சுபாவம் இருப்பதை இந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முன்பு சொன்னது போல மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பதற்கு இருக்கும் ஒரே வழி நம்முடைய விசுவாசத்தை பிரத்யேகமாக சிலுவையில் வைத்திருப்பது என்பதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ மாம்ச இச்சையை இருங்கள் என்ற சொல்லு என்னத்தை நமக்கு காட்டுகிறது? நம்மிடத்தில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், விசுவாசியில் பாவ சுபாவம் இருக்கிறதை உறுதிப்படுத்துகிறது. விசுவாசியில் அசுத்தமான எண்ணங்கள் இருக்கிறத உறுதிப்படுத்துகிறது. இதுதான் மாம்ச இச்சைகள். அப்போ இந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருக்க வேணுமாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய கட்டளையின்படி நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லி
தெளிவாக கலாத்தியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க பழைய ஏற்பாட்டில் எரேமியர் 2:13-14, புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 11:4, கலாத்தியர் 1:6-7. அப்போ இந்த வேத வாக்கியங்களிலேயும் வேறொரு ஆவி செயல்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுதோ கிறிஸ்தவ சபைகள் தாராளமாக வேறொரு ஆவியினாலே ஏறத்தாழ முற்று முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளி 3:15-18 உறுதிப்படுத்துகிறது. மறுபடியும் சொல்கிறேன், தற்பொழுது ஏராளமான கிறிஸ்தவ சபைகள் வேறொரு ஆவியினால் முற்று முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறத வெளி 3:15-18 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறார். அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், நாம் இப்பொழுது சஞ்சரிக்கிறது கடைசி சபையிலே என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், நாம் இப்பொழுது சஞ்சரிக்கிற கடைசி சபை லவோதிக்கேயா சபை என்றும், இந்த லவோதிக்கேயா சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான குணாதிசயங்களை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளி 3:15-18 உறுதிப்படுத்த இருக்கிறார். அது எப்படி எனில், வெளி 3:15-18 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபையினரை நோக்கி சொன்னது என்னவென்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறத அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமுடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வன் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என கூறியிருந்தார். அப்போ லவோதிக்கேயா சபையினரை பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷர்கள், அந்த சபையில் இருக்கிற மனுஷர்கள் வேறொரு ஆவியினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பின்பற்றுவதோ வேறொரு சுவிசேஷத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதனை அறிந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஆலோசனையும் கூறியிருக்கிறார். அப்போ இந்த வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக அறிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லோரும் கடைசி சபையாகிய லவோதிக்கேயா சபையில் இப்பொழுது சஞ்சரிக்கிறோம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேறொரு ஆவியினுடைய ஆக்கிரமிப்பு சர்வசாதாரணமாக இந்த லவோதிக்கேயா சபையில் ஊடுருவி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீ தரித்திரனாக இருக்கிறாய், குருடனாக இருக்கிறாய்,
நிர்வாணியாக இருக்கிறாய். அப்படி இருக்கிறத நீ அறியாமல் இருக்கிறபடியால் கிறிஸ்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.